தான ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதனால எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். இதுல மட்டும் நல்ல பேர் வந்துட்டனா எனக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கு பிறகு எப்படி சமைச்சா என்ன? அப்ப இதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர் நிறைய வந்தா எனக்கு 2000 கிடைக்கும் அப்படிதானே செல்லமாண்டி? ஆமா சாமி, நீ இல்லாம என்னால இதை சாதிக்கவே முடியாது. நீனால எல்லாருக்கும் மாவு பேசி தந்தா, மாவெல்லாம் அரைச்சு தந்தா. அம்மா காய வெட்டி தந்திருக்கேன், அடுப்புல கடந்து கிண்டு கிண்டுன்னு கிண்டி இருக்கேன். இருந்தாலும் பூரி பரோட்டால நான் தான பார்த்து பக்குவமா சுட்டு எடுத்திருக்கேன். அம்மா செல்லமாண்டி, அதுவும் எனக்கு தெரிஞ்சிட்டனா அதே நானே செஞ்சிருவேன். அதெல்லாம் செய்ய பழகிட்டா நான் உனக்கு என்ன சம்பளம் அதிகமா தருவேன் சாமி. சீக்கிரமா கத்துக்க சரியா? சரி செல்லமாண்டி. எங்க அம்மா வர வீட்ல தேடிட்டே இருப்பா. நீங்க 2000 தந்துட்டா நான் வீட்டுக்கு போவேன். ஏறு சாமி, அந்த அண்ணன் வரட்டும். அவர் வந்து ரூபா தந்தாதானே என் கைக்கு ரூபா வரும். நானே சொன்னேன் கையில சுத்தமா காசே இல்ல சாமி. அவர் தந்தவனே உனக்கு தந்துறேன் சரியா? சரி செல்லமாண்டி. ஆமா, உன் ஆபீஸ்க்கு அடிக்கடி லீவ் போட்டு எதுவும் கேட்க மாட்டாங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ஆபீஸ்ல இப்பெல்லாம் நான் வச்சதுதான் சட்டம். அதனால யாரும் என்னைய ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க செல்லமாண்டி. சரி சாமி. அங்க போனா 2000 சம்பளத்துக்கு மாசம் முழுக்க வேலை பார்க்கணும். இங்க 2000 ஒரே நாள்ல கிடைக்குது. இதுக்கு அங்க போவேனா இல்ல இங்க வருவேனா? இதுதான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன். செல்லமாண்டிக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இனி அந்த வேலையை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். வேலைக்கே போக மாட்டேன், செல்லமாண்டி கடையிலே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சாமி, எல்லாத்துலயும் 100 கரெக்டா தானே எண்ணி வச்சா? 100 இல்ல செல்லமாண்டி, 105. ஆமா 105 கரெக்டா எண்ணி வச்சிட்டியா? எண்ணி வச்சிட்டேன். மிச்சம் அது அங்கதான் இருக்கு. சரி சாமி, அத வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போய் நீ உங்க அம்மையும் சாப்பிடுங்க சரியா? சரி செல்லமாண்டி, ரொம்ப தேங்க்ஸ். சாமி, என்ன அந்த அண்ணனை காணுமே சாமி? மணி வேற ஆயிட்டே இருக்கு. செல்லமாண்டி, எதுக்காக கவலைப்படுறீங்க? இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன். அவருக்கு ஃபுட் எல்லாம் வந்து எடுத்துட்டு போறோம்னு அக்கறை இல்லாம இருக்குமா? நீங்க கவலைப்படாதீங்க செல்லமாண்டி, அதெல்லாம் நானே கரெக்ட் டைம்க்கு வந்துருவாரு. அங்க ஃபங்க்ஷன் நடக்கணும்ல, இது போனா தான ஃபங்க்ஷன் நடக்கும். ஆமா சாமி, நீ சொல்றது உண்மைதான். எப்படியே வந்துருவாரு. செல்லமாண்டி, ஒருவேளை சாப்பிடுற நேரத்துக்கு வந்து எடுத்துட்டு போலான்னு கூட அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. இல்லையே, நானே 6 மணிக்கு ரெடியா இருக்கணும், 6 மணிக்கு ரெடியா இருக்கணும் தெளிவா சொல்லிட்டுல போனாரு. மணி வேற 6 தாண்டிட்டு இன்னும் வரல. செல்லமாண்டி, கவலைப்படாதீங்க, வந்துருவாரு. அவர் வீட்டு ஃபங்க்ஷன் இது இருந்தா தான சிறப்பா நடக்கும். ஆமா சாமி, இருந்தாலும் நானே வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துறியா? செல்லமாண்டி, நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க பார்த்துட்டே இருங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நானே ஆட்டோட வந்துருவாரு. இன்னும் காணுமே, 1 ரூபா கூட அட்வான்ஸ் வாங்கவே இல்ல. அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. செல்லமாண்டி, எனக்கு பாருங்க பதட்டமே இல்ல, நம்பிக்கை இருக்கு, வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. இவளுக்கு என்ன பதட்டம் வரப்போது? பணமா போட்டிருக்கா? நான் தான் என் கையில இருந்த மொத்த காசையும் போட்டு இதை செஞ்சிருக்கேன். என்ன அவரை காணோம். வருவாரா வரமாட்டாரா? 6 மணிக்கு கரெக்டா வந்துருவேன்னாரே. மணி வேற 6:10 ஆயிட்டு, என்ன காணோம். ஒரு சமயம் ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்கிட்டோம், பிறகு போய் வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருப்பாரோ. எனக்கு வேற டென்ஷன் ஆகுது. நான் அட்வான்ஸ் வேற வாங்கல. அட்வான்ஸ் வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் நம்பிக்கையோட இருந்திருக்கும். அதுல இந்த சௌமி தான் குறுக்க போந்து அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டா. இப்ப என்ன செய்ய? செல்லமாண்டி, பயப்படாதீங்க, அவர் வந்துருவாரு. சரி சௌமி, அங்க பாருங்க வந்தாச்சு. எங்க எங்க சௌமி, அந்த அண்ணனை காணோம். செல்லமாண்டி, அந்த அண்ணனை சொல்லல, எங்க அம்மா வரத சொன்னேன். பாருங்க, எங்க அம்மையே வந்துட்டா. என்ன செத்த நேரத்துல அந்த அண்ணனும் வந்துருவாங்க. சரியான அரக்கிற்கும் குறக்கிற்குமா இருக்கும் போல. நானே அவரை காணோம் தேடிட்டு இருக்கேன். இப்ப இவ ஆத்தக்காரி வந்தா என்ன, வராம போனா எனக்கு என்ன? இவ வந்தது பெரிய விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டென்ஷன் ஆகுது எனக்கு. இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போவாரா, ரூபா வருமா வராதான்னு தெரியலையே. செல்லம்மாக்கா, வா ஷில்பா வா. என்னக்கா கடையில இன்னைக்கு இவ்வளவு ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கிய? ஷில்பா, உன் மக சொல்லலையோ? இல்லையேக்கா, என்ன ஸ்பெஷல்? ஷில்பா, இதெல்லாம் விக்கிறதுக்கு இல்ல, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கொடுத்து விடுறதுக்கு. அதுக்கு தான் உன் மகளை இன்னைக்கு வேலைக்கு கூப்பிட்டுருந்தேன். அப்படியாக்கா? செல்லம்மாக்கா கடைக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னா. ஆபீஸ்க்கு இன்னைக்கு போவே இல்ல. காலையில இருந்து இங்க தானே கிடக்கா.
வெள்ளச்சி, உன் தங்கச்சி இப்படி போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் அவளுக்கு பாத்திருந்தது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? இப்படி என்னை அவமானப்படுத்திட்டாலே. இந்த ஊருக்குள்ள என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? எல்லாரும் என்னை பார்த்து என்ன பேசுவாவ? இவன் குழந்தைய ஓடி போயிட்டான்னு சொல்லுவாவ. இந்த விளக்க இப்ப ரொம்ப அவசியமா? வெள்ளச்சி, இதுக்கு மேல அவளை பத்தி பேசாதே. ரத்தம் எல்லாம் கொதிக்குது. இவளுக்காக நான் எவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? கல்யாணத்தை ஜாம்னு பண்ணலான்னு நினைச்சேன், பெரிய மண்டபத்துல வச்சு. இப்படி எதுவுமே வேண்டான்னு அவ பாட்டுக்கு அவன் கூட ஓடி போயிட்டா. சரி, கார்ல போயிட்டா. இந்த ஊரெல்லாம் என் குழந்தையாளுக்கு நிச்சயம் சொல்லிட்டேன். நாளைக்கு உன் குழந்தைய ஏன் ஓடுனா எப்படி ஓடுனான்னு கேப்பாவ. நான் கிட்ட போய் கார்ல ஓடுனான்னு சொல்ல முடியுமா? ஓடிட்டான்னு சொல்ல முடியும். வெள்ளச்சி, என்னக்கா? உங்க வீட்டுல இன்னைக்கு ஃபங்க்ஷனாமே, எங்களால கூப்பிடவே இல்ல. ரொம்ப அவசியம். நான் என்ன கூப்பிடுற நிலைமையிலயா இருக்கேன்? ஏன் எப்படி சொல்றீங்க? ஃபங்க்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டு என் குழந்தையாரு ஓடி போயிட்டா. பிளாக் மாமா கார்ல ஓடி போயிட்டா. கார் இருந்தா அதுல உட்கார்ந்து போக வேண்டியதானே, எதுக்கு அதுல ஓடி போகணும்? ஏமா, எப்படியோ ஓடி போயிட்டா, விடுங்க. இப்ப எதுக்கு நீங்க வந்தீங்க அதை சொல்லுங்க. என்ன, அந்த செல்லம்மக்க கடையில ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்திருந்தீங்களாம்ல, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாவளா, வந்து வாங்கிட்டு போவீங்களா? ஏக்கா, இங்க ஃபங்க்ஷனே நின்னு போச்சு. அதான் சொன்னேல குழந்தைய ஓடி போயிட்டானு. பிளாக் மாமா கார்ல போயிட்டாமா. கார்ல போனா என்ன, ரயில்ல போனா என்ன? ஃபங்க்ஷன் உங்க வீட்ல தானே, சாப்பாடு போய் எடுத்துட்டு வந்துருங்கனே. ஏக்கா, ஃபங்க்ஷனே நின்னு போச்சுக்கா. சாப்பாடு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீங்க தானே ஆர்டர் கொடுத்தீங்க, நீங்க தான் வந்து எடுத்துட்டு போணும். ஆர்டர் கொடுத்தேமா. ஃபங்க்ஷன் நின்ன பிறகு நான் எதுக்கு வந்து எடுக்கணும்? நான் வந்து எடுக்க முடியாது. அவகிட்ட போய் ஆர்டர் கேன்சல் சொல்லிடு. எதுக்குன்னு கேப்பாவளே? என் குழந்தையாரு ஓடி போயிட்டான்னு சொல்லு. பிளாக் மாமா கார்ல ஓடி போயிட்டான்னு சொல்லுமா. என்ன, உங்க குழந்தைய ஓடுனா என்ன, உட்கார்ந்தா என்ன? ஃபங்க்ஷன் ஏன் நிக்குது? ஏமா, இன்னைக்கு அவளுக்கு தாமா நிச்சயதார்த்தம். அவ வேற ஒருத்த கூட ஓடி போயிட்டா. பிளாக் மாமா இது ஒரு சோதனை. கார்ல ஓடி போயிட்டாமா. அப்படியே உங்க குழந்தைய ஓடி போயிட்டாளோ? எக்கா, கார்ல தான் என் தங்கச்சி ஓடி போயிட்டா. இதுல உனக்கு பெருமை வேற. வா உள்ள. இதுக்கு மேல இங்க நின்னா பாரதிய போறவை எல்லாம் வந்து கேள்வி கேட்பாவ. பிளாக் மாமா, சாப்பாட்டுக்கு ஏதோ அட்வான்ஸ் கொடுத்திருந்தீங்களா? அட்வான்ஸ் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. ஃபங்க்ஷனே நின்னு போச்சு. அங்க சாப்பாடு என்ன, நம்மளுக்கு என்ன? உள்ளவா. என்ன இந்த அண்ணன் இப்படி சொல்லிட்டாவ? செல்லம்மாக்கு அவ்வளோ செஞ்சு வச்சிருக்காவ, இப்ப என்ன செய்வாவ? முதல்ல போய் சொல்லுவோம். செல்லம்மாட்டி, இப்படியே நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்க பெரிய கோடீஸ்வரராவியெல்லாம் இருப்பீல்ல? ஆமா சாமி, நான் மட்டும் இல்ல, நீயும் பெரிய லட்சாதிபதியா இருவ. ஆமா செல்லம்மாட்டி, அந்த குழந்தைக்கு எந்த ஆர்டருமே கிடைக்கவே கூடாது. அவ என்னால அந்த தெருவுல கடந்து வியாபாரம் பண்ணட்டும். நம்ம இந்த மாதிரி ஆர்டரை பிடிச்சு பெரிய ஆளா ஏறணும். பெரிய வீடு கட்டணும், பெரிய ஹோட்டல் இந்த இடத்துல கட்டணும், அப்புறம் கல்யாண மண்டபம் கட்டணும். அந்த கல்யாண மண்டபத்துல தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும். சரி சாமி, ஆசைலாம் நல்லாதான் இருக்கு. முதல்ல அந்த அண்ணன் வந்து இந்த ஆர்டரை
இட்லியும் வடையும் சாம்பார் சட்னி அப்படியே தூக்கிட்டு வாரேன். தெரு தெருவா கொண்டு போய் எனக்கு வித்தாதான் உனக்கு 2000 ரூபாய் சம்பளம். இது இவ்வளவு வேஸ்ட் ஆச்சு. 1 ரூபாய் கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டேன்.